ட்ரேடிங் பிஸ்னஸ்க்குள்ள வர பாதி பேர் வந்து எதனால வராங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் பணத்தை வச்சு தினமும் ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் எப்படி ஈஸியா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது நம்ம யூடியூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எப்படி வந்து 10,000 ரூபாய் வச்சு ஒரு 2,000 ரூபாய் இல்லை 3,000 ரூபாய் ஈஸியா சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ட்ரேடிங் ஸ்டைல், அதாவது இன்ட்ராடே அப்படின்ட்டு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரேடிங் ஸ்டைலை தேடி தான் பாதி பேர், ஏன் முக்கால்வாசி பேர் வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ்க்குள்ள வரவங்க இந்த ஒரு ட்ரேடிங் ஸ்டைலுக்காக வரவங்க தான். நானுமே அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல ட்ரேடிங் பிஸ்னஸ்க்குள்ள வந்தவ தான். நான் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்ல இருக்கிற ப்ளஸ்ஸஸும் மைனஸும் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதே சமயம் ஸ்விங் ட்ரேடிங்ல இருக்கிற ப்ளஸ் என்ன, அதோடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் அனுபவிச்சு கற்றுக்கிட்ட இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இருக்கிற வித்தியாசங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் மெயினாக வந்து பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களால் எந்த ட்ரேடிங் ஸ்டைலில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல டிசிஷனை உங்களால் எடுக்க முடியும். இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் ரெண்டுமே வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டைல். நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வாங்குறீங்க இல்லைங்களா? ஸோ வாங்கி விற்கும் போதா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரே நாளில் செல் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகி 3:30 க்ளோஸ் ஆகுது, இந்த டைம் ஃப்ரேம்குள்ள நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி செல் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். அதே நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு 3 டேஸோ இல்லை ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு நீங்கள் செல் பண்ணீங்கன்னா, அதாவது நீங்கள் அதை வந்து ஒரு நாளைக்கு மேலே வந்து அதை ஹோல்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் ஸ்டைலில் வந்து அடங்கும். நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 3 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த டிப்ஸ் மூலியமாக இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கும் டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு என்னவா இருக்கணும், ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்னவா இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு உங்களோட கேண்டில்ஸ் வந்து 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸாக கூட இருக்கலாம். இதே நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு 4 ஹவர் கேண்டில் இல்லை 1 டே கேண்டில் இல்லாட்டி 1 வீக்லி கேண்டில்ஸ், இந்த மாதிரியான கேண்டில்ஸ், லாங்கர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோல்டிங் பீரியட். அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஹோல்டிங் பீரியட் ஒரு நாள் தான் இருக்கும். ஸோ காலையில் 9:15 3:30 உங்களால் ஒரு ட்ரேடோ இல்லை 3 ட்ரேடோ நீங்கள் எடுக்கலாம். அண்ட் உங்களோட ஹோல்டிங் பீரியட் வந்து ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ ஈவன் 1 ஹவர் 2 ஹவர்ஸாக கூட இருக்கலாம் உங்களோட ஒரு ட்ரேடுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை யூஸ் பண்ணி தான் உங்களோட என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணி ஆகணும். இதே ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை நம்புறதை விட மார்க்கெட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது பேட்டர்ன்ஸ் இல்லை பிரேக் அவுட்ஸ், மொமெண்டம், இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல மூவ், அதாவது ஒரு ஸ்விங் மூவை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இதோடைய ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்லேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் இருக்கலாம். மோர் தென் 1 டே இருந்தாலே அது ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் சேரும். நான் எவ்ரி ஃப்ரைடே ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வெபினார் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறேன். அந்த வெபினாரில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், என் மூலியமாக கற்றுக்கிட்ட நிறைய பேர் வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் இந்த வெபினாரில் ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் அ ஃப்ரீ வெபினார். உங்களால் ஈஸியாக வந்து இதில் ஜாயின் பண்ணி உங்களால் ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக என்னோடய வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு வைக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு புரோக்கர் மார்ஜின் கொடுப்பாங்க. பட் அதுவுமே இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. 5 டைம்ஸ், முதல்லலாம் 10 டைம்ஸ் அண்ட் 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் கூட வந்து மார்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து புரோக்கர்ஸ் கொடுக்குற மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸாக இருக்குது. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேடில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு. பட் புரோக்கர் வந்து மார்ஜினை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, உங்களை ஹோல்ட் பண்ண வைக்க மாட்டாங்க அவங்களோட கேஷை. பட் ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் கிடைக்காது. ஸோ உங்களோட கேபிட்டல் சைஸ் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கணும். ஒரு 1 lakh மினிமம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ஒரு மாதத்துக்கு 5% வரைக்கும் சம்பாதிக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் தரேன்.
இந்த போனஸ் டிப் என்னென்னா, நீங்கள் ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்றப்போ, இல்லை ட்ரேடிங் பிஸ்னஸ்க்கு பண்ண போகிறீங்க, நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கும். இப்போ எப்படி வந்து ஒரு ஷிப் ஓட்டும்போது ஒரு நேவிகேஷன் பிளான் இல்லாமல் அவங்களால ஷிப்பை எடுக்க முடியாதோ, அதே மாதிரி ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோ ட்ரேடிங் பிளானோ இல்லாமல் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது. அப்படி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோ ட்ரேடிங் பிளானோ இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். இது வந்து எஸ்பெஷலி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ரொம்ப வந்து உங்களுக்கு லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஆக்சுவல் கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கும், பட் நீங்கள் மார்ஜினாக எடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டல் வந்து பாதி இல்லை முக்கால்வாசி இழக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிஷன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக எடுக்கலாம். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாகவோ இல்லை வந்து உங்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் மார்க்கெட் முன்னாடி உட்காந்து பார்த்து கவனிக்க முடியாது, என்னோட மார்க்கெட் வாலட்டிலிட்டி என்னால் கவனிக்க முடியாது, அந்தளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை அப்படிங்கிறப்போ, இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ தான் கற்றுக்கிறேன், ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக போகணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் இல்லாட்டி பொசிஷனல் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து உங்களுக்கு 3 டிப்ஸ் ஷேர் பண்ணேன். அது என்னென்னா, முதல்ல கேண்டில் என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ரெண்டாவது ஹோல்டிங் பீரியட், இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இருக்கிற ஹோல்டிங் பீரியட் எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். கடைசியாக மார்ஜின் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவோட திரும்பவும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை.